ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, அதாவது 12th காமர்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், கோல்டன் கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம். பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், லிஸ்ட் அவுட் தி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி, வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அபவுட் பிளானிங், அதுக்கப்புறம் லிஸ்ட் தி அதாவது சப்ஸ்டன்டரி ஃபேக்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் ட்ரெடிஷ்னல் ப்ராவர்ப் யூஸிங் இன் பிளானிங், அதுக்கப்புறம் வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எம்பிஓ, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மென்ஷன் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஓ, வாட் இஸ் நவுன் அஸ் KRA. சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் ஸ்பாட் மார்க்கெட், அதுக்கப்புறம் டெபிட் மார்க்கெட், அதுக்கப்புறம் ஹவு இஸ் அதாவது ப்ரைஸ் டிசைடட் இன் செகண்டரி மார்க்கெட், அதுக்கப்புறம் வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ரைட் ஏ நோட் ஆன் OTGEA. சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் கவர்மெண்ட், அதாவது செக்யூரிட்டி மார்க்கெட். சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ரைட் எனி 5 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை ரெமிஸ்டர். சரியா? ஹூ இஸ் கால்டு அதாவது புரோக்கர், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்பெக்குலர். சரியா? இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சிபி, ரைட் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிபி. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு அதாவது 24th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஹெச்ஆர்எம் பற்றி கேட்டிருக்காங்க. ஹெச்ஆர்எம் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்த்துங்க. 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிவ் தி மீனிங் ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் ப்ரமோஷன். சரியா? அதுக்கப்புறம் ரைட் எனி 2 இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை அதாவது ப்ரோச்சிங். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் செலெக்ஷன், வாட் இஸ் அன் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வாட் இஸ் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு, வாட் இஸ் மீன் பை ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஸ்டேட் லேர்னிங் மெத்தட், அதுக்கப்புறம் வாட் இஸ் மார்க்கெட்டு, நெக்ஸ்ட்டு டிஃபைன் மார்க்கெட்டர், அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை அதாவது ரெகுலேட்டர் மார்க்கெட், அதுக்கப்புறம் வாட் இஸ் மீன் பை கமாடிட்டி மார்க்கெட், வாட் இஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் டிஃபைன் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் அம்யூஸ் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஹூ இஸ் கன்சியூமர், அதுக்கப்புறம் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன். சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் கிராவிட் எம்பைட்டர். சரி, ஏதோ தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் விச் இஸ் தி சுப்ரீமம் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி பார்த்துங்க. அதுக்கப்புறம் BUCA. சரியா? அதுக்கப்புறம் வாட் இஸ் அதாவது ப்ரைவேட்டேஷன். மொத்தம் வந்து அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக மார்க்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதுமானது. எல்லா சாப்டர்ஸ் சேர்த்து மொத்தமாக 68 கொஸ்டின் இருக்குது 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 3 மார்க்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 47 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? இந்த 47 கொஸ்டினையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்லேயும் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து போதுமானது. சரியா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.